our channel Crazy Craft. இந்த வீடியோவில் நாம் பார்த்துட்ருக்கிறது கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் இருக்க தேரோட வெள்ளோட்டம். வாங்க பார்க்கலாம். இந்த திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் இருக்க ஒரு முக்கியமான வைணவத்தலம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இது ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதிக்கு அடுத்தபடியாக ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு முக்கியமான தலம் இது. இந்த திருக்கோவில் சோழர்கள், விஜயநகர பேரரசர்கள் மற்றும் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டு ராஜகோபுரம் 11 அடுக்குகளோட 173 அடி உயரத்தில் கம்பீரமாக இருக்குது. இந்த திருக்கோவிலில் இருக்க மூலவர் பெயர் சாரங்கபாணி ஆறாவமுதன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயார் பெயர் கோமலவள்ளி தாயார். சன்னதியே ஒரு பெரிய தேர் வடிவில் அமைஞ்சிருக்கிறது தான் இதோட சிறப்பு. ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் இது. இதோட சிறப்பு இன்னும் பார்த்திங்கன்னா, திருமழிசை ஆழ்வாரால் பெருமாள் நேரில் வந்து காட்சி தந்த தலமாகவும், குடந்தை கிடந்த என்ற ஆழ்வார்களால் பாடப்பட்ட தலமாகவும் இருக்குது. இந்த கோவிலோட கருவறையே தேர் மாதிரி இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த தேரில் குதிரைகள், யானைகள், சக்கரங்கள் எல்லாமே கல்லால் செதுக்கிய அற்புதங்களை நீங்கள் பார்க்கலாம். தேரை பற்றி பார்க்கலாம். அதாவது ஆசியாவிலே பிரபலமான தேர்களில் ஒன்று. தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய தேர் இது. முதல் தேர் பார்த்திங்கன்னா திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலோட தேர். 2வது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலோட தேர். 3வது தான் இந்த சாரங்கபாணி திருக்கோவிலோட தேர். இந்த தேர் முதல்ல திருமங்கை ஆழ்வாரால் ஏற்படுத்தப்பட்டதாகவும் நம்பப்படுது. இந்த தேரோட ஹைட் பார்த்திங்கன்னா சுமார் 110 அடி உயரம் இருக்குது. இந்த தேரோட மொத்த எடை 500 டன். இல்லாமல் 400 கிலோ எடையுள்ளைய 4 பெரிய குதிரை சிலைகள்லாம் இருக்குது பாருங்கள். முன்னாடி இருக்குது 300 மீட்டர் நீள தேங்காய் நார் வடம் இருக்குது. அந்த கயிறு அதை பிடிச்சி தான் பக்தர்கள்லாம் வடம் பிடிச்சி தேரை இழுப்பாங்க. இப்போ வர சித்திரை திருவிழாவில் இந்த தேர் திருவிழா சூப்பராக இருக்கும். அப்போ பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து தேரை இழுக்கிறது பார்க்கவே அந்த கண்கொள்ளா காட்சி அவ்வளோ அழகாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமான தேர் இது. இந்த தேரில் தான் பெருமாள் வந்து கோமலவள்ளி தாயாரை மனம் முடிக்க வைகுண்டத்திலிருந்து சூரிய ரதத்தில் வந்ததாக வரலாறு இருக்குது. விழாவில் இந்த மாதிரி தேர் வந்து இழுக்கிற இந்த நிகழ்வு நடத்தப்படுது இந்த சாரங்கபாணி திருக்கோவிலில். இந்த சாரங்கபாணி கோவிலோட தேர் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா கோவிலே நமக்கு தேர் வடிவில் இருக்கிறது இன்னமுமே சிறப்பு. கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டு வாங்க. நன்றி.